தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த திருத்தணி சம்பவத்தை பற்றி தான் நடுங்க வச்சுட்டு இருக்க அளவுக்கு இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் கூட வெளியே போய் சந்தோஷமாக வீட்டுக்கு வர முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. தமிழகம் ஒரு எதிர்காலத்தை பயத்தோடு போயிட்டுருக்கு. அதே மாதிரி போதைப் பொருளோட அதிகம் நம்ம தமிழகத்தில் அதிகமாகிட்டே இருக்குது. இதை கண்டு கொள்ளாமல் இருக்கும் அரசு எதற்கும் திராணியற்ற அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வடமாநில இளைஞன் நம்ம தமிழகத்துக்கு வேலை செஞ்சு அவன் வீட்டுக்கு அந்த பணத்தை சம்பாரித்து எடுத்து போய் கொடுத்து அவனோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க முடியாத, ஒரு வீட்டுக்கு திரும்பி போய் அவன் போக முடியாத அளவுக்கு வெட்டி அவனை சரமாரியாக வெட்டியிருக்காங்க. உயிரே பிழைக்குவானா மாட்டானா என்ற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அவளை ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அதை தாக்கி வீடியோ போட்டிருக்காங்க தைரியமாக. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு சட்டம் கடுமையாக இருந்தால் தான் அந்த சட்டம் ஒரு தப்பு செய்யணுன்னு கூட ஒரு பயம் உண்டாகும். அது எதுவுமே இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப கண்டிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு இதை உடனடியாக இதை கண்டித்து ஒரு செயலை எடுப்படுத்த வேண்டும். போதைப்பொருள் தமிழகத்தில் அதிகமாகிட்டே இருக்குது. இதை தடுத்து நிறுத்தியாக வேணும். இல்லை தமிழக சீர்கழிவு அருமையாகிவிடும். இதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் இந்த அரசு மேடைக்கு மேடை ஏறி மாநாடாக நடத்தி என்ன பிரயோஜனம்? நம்பர் ஒன் தமிழ்நாடு என்று என்ன பிரயோஜனம்? உங்கள் அரசை நீங்கள் விமர்சிக்கலாம். நம்பர் ஒன் என்று தமிழகத்தில் அவலநிலை அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதோட ஒரு கேவலமான ஒரு தமிழகத்தில் இது நடைபெற்றிருக்க இந்த ஆட்சியை தூக்கி எறிய இதுவே ஒரு தருணம். 2027 நல்ல மாற்றத்துக்கான ஒரு ஆட்சியை நம்ம தேடுவோம். நிச்சயம் கிடைக்கும்.